ஆந்திர பிரதேசம் விஜயவாடா நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. அது பழமை வாய்ந்த ஒரு உண்டவல்லி குகைகள் சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு முன்னாடி பௌத்தர் காலத்தில் வந்து பௌத்தர் மதத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே தவம் புரிஞ்சதாக சொல்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு. எல்லாம் குடை வரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து குடஞ்சி எடுத்திருக்காங்க. எல்லாம் ஒரு மலையை வந்து குடஞ்சி அந்த இடத்துல எல்லாம் தவம் புரிஞ்சிருக்காங்க. வவ்வாலுங்க சிதலம் அடைஞ்சிருக்க இடம் தான் இது. ஒரு குகை, பழமையான குகை, பயங்கரமான நாட்டம், ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் பௌத்தர்கள் வந்து தவம் புரிஞ்சா சொல்கிறாங்க. இதெல்லாம் வவ்வாலுங்க இருக்குது. வவ்வால் சவுண்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஏன் வவ்வால் இருக்குது இந்த கேவ்ஸ்குள்ளார குடை வரேன்னு சொல்லுவோம் பாருங்க. ஃபுல்லெல்லாம் வவ்வாலுங்க நிறைய இருக்குது. ஒரு எல்லாம் வவ்வால் தான் தொங்குறது, ஃபுல்லாக வவ்வால். ஒரு இதெல்லாம் ஒரு பழமையான குகை தான். இங்கெல்லாம் பௌத்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் சொல்லுவாங்க. இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்கு. கடவுள இங்க எல்லாமே வவ்வால் எக்கச்சக்கமா இருக்கு. வவ்வால் வவ்வாலுங்க. மேல எப்படி கேடு தெரியுது பாருங்க. மேலே படிக்கட்டு வழியாக அப்படியே போனாங்க. பெருமாள் சயனம் கொண்ட பெருமாள் இருக்காரு. ரொம்ப இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தவம் புரிஞ்சிருக்காங்க. நிறைய சிலைகள் வந்து நிறைய இருக்குங்க. இதுக்குள்ளே நம்ம வந்தோம்னா இங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே ஹனுமான் சாமி இருக்கார், ஆஞ்சநேய சாமி. ஒரு வழிபாடு பண்ணிட்டு துவாரபாலகர் இதாங்க பெருமாளை பார்த்துங்க. பார்க்காதவங்க பார்த்துங்க. இதான் உண்டவல்லி கோயில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கட்டி ஒரு 600 வருஷம் பழமைன்னு சொல்கிறாங்க. 600 வருஷம் பழமையான கோயிலுங்க. ஆஞ்சநேய சாமி இருக்கார், துவாரபாலர் இருக்கார். இதெல்லாம் அந்த கல்வெட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டு தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிங்கம் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய காலத்துலேயே பண்ண ஒரு அற்புதமான ஒரு காட்சி தாங்க. உண்டவல்லி குகைகள். இதான் மலைங்க, அந்த உண்டவல்லி மலைங்கிறது தான். இந்த மலையை குடைஞ்சி தான் இங்கே வந்து அந்த இதை பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு ஏறணும். எஸ், சரி நம்ம விடைபெறோம்.
இப்போ பார்த்ததாங்க உண்டவல்லி குகைகள். இது வந்து உண்டவல்லி கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோடு மேலேயே இருக்குங்க. மேலேருந்து போகும்பொழுது விஜயவாடா நகர் பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நல்ல ஒரு அற்புதமான தலங்க. நேரம் கிடச்சா போய் பாருங்கள். ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. மற்ற நாட்கள்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸு நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க, யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் முழுமையான ஒரு பதிவாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் முழுமையான பதிவாக நான் எடுத்திருக்கேன். வவ்வால் பார்க்குறதால யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வே பழனியப்பன் அஸ்ட்ரோ வே பழனியப்பன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவு மூலமாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். করে